ஸ்பெஷல்னா முல்லை சுண்டக்கடலை குருமா. ஒரு கடாயில் சீரகம் போட்டு கிழங்கு தக்காளி தக்காளியை வதக்கிட்டு கிழங்கு அறுத்து வச்ச கிழங்கை நம்ம போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கிறது உருளைக்கிழங்கு அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றி நல்லா வதக்கி கொஞ்சம் வந்து ஒரு உப்பு போட்டுக்கணும். போட்டு லைட்டாக வதக்கணும். அப்படின்னாத்தே கொஞ்சம் உருளைக்கிழங்கும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுண்டலும் அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா பிரட்டிக்கணும். இன்னும் பிரட்டிக்கிட்டோம்னா இந்த வதங்கின தக்காளியோட அந்த சுண்டல் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே அரைச்சி வச்ச தேங்காய் பால், அதுக்கு முன்னாடி மல்லித்தூள், மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு கறி குழம்புக்கு போடுற மாதிரி அதை நம்ம போட்டுக்கிறணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்டிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பால் ஊற்றிடணும். அரைச்சி வச்ச தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா கொதி விட்ட உடனே மேலே ஆப்பில் மல்லித்தலையை தெளித்து விட்டோம்னா வெள்ளை சுண்டக்கடலை குருமா ரெடி. இன்று ஸ்பெஷல்.